الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته منامكم بالليل والنهار وابتغاؤكم من فضله إن في ذلك لآيات لقوم يسمعون صدق الله. ஆரம்பமாக ஏகவல்ல நாயன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவே போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அவனால் அனுப்பப்பட்ட திருத்தூதர் அஹ்மது முஸ்தபா முஹம்மது முஜிதபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் சலாமும் ஸலவாத்தும் கூறுவானாக என்று பிரார்த்தனை செய்கின்றேன். அதேபோல் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், அன்னாரின் குடும்பத்தார்கள், தோழர்கள், கிளையார்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், உலகம் அழியும் வரையில் வாழக்கூடிய இறை நேசர்கள், முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீது அல்லாஹ் சலாமும் ஸலவாத்தும் கூறுவானாக என்று மீண்டும் பிரார்த்தனை செய்கின்றேன். அல்லாஹுவின் இல்லத்தில் இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு அமர்ந்திருக்கும் இறை நேசர்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நேரங்களிலும் எங்களை படைத்தவன், பரிபாலிப்பவன், பாதுகாப்பவன், ஒரு நாள் ஒரு தினம் எங்களை மரணிக்கச் செய்பவனாகிய மௌத்தாக்க கூடியவனாகிய அல்லாஹுவை அதிகம் அதிகம் பயந்து தக்வா செய்து வாழுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து என்னும் நல்லதுவி கட்டளையை ஞாபகம் செய்து கொள்கிறேன். இந்த மனிதர் இறையச்சத்தோடு தக்வாவோடு வாழ்ந்து மரணிக்கிறாரோ இவ்வுலகத்தில் சந்தோஷமான நிலைமைகளை கண்டுகொள்வார். மரண நேரத்திலும் மரணத்துக்கு பின்பும் வெற்றிகரமான நிலைமைகளை அடைந்து கொள்வார். ஆனந்தங்கள், இன்பங்கள், குதூகலங்கள், சந்தோஷங்கள் நிறைந்த சுவனலோகத்துக்கு தகுதியான ஒரு மனிதராக ஆகிவிடுவார். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் உண்மையான முத்தகீன்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. கண்ணியமான சகோதரர்களே, இன்றைய ஹுத்பாவில் நாம் அதாவது எங்களுடைய பொருளாதாரம், சம்பாத்தியம், அதேபோல் செலவினம், இந்த தலையங்கத்தில் ஒரு சில கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று விரும்புகிறேன். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இதில் அதிகமான பிரயோஜனங்களை தந்தருள்வானாக. அல்லாஹ் முன்னால் ஓதின ஆயத்தில் சொல்லுகிறான், வமின் ஆயாத்திஹி மனாமுக்கும் பில்லைலி வன்னஹார் وابتغاؤكم من فضله إن في ذلك لآيات لقوم يسمعون. அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த உலகத்தில் அல்லாஹ் இருக்கிறான் என்கிறதுக்கு பல ஆதாரங்களை அல்லாஹ்வே ஞாபகப்படுத்துகிறான். அல்லாஹ் ஒருவன், தனித்தவன், அவன் மாலிக்குல் முல்க், அவனை தவிர வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை. இந்த கொள்கைக்கு அல்லாஹ் நிறைய ஆதாரங்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். வானத்தையும் பூமியையும் அதனுடைய அசைவுகளை எல்லாம் அல்லாஹ் ஆதாரமாக சொல்லும் பொழுது ஒமின் ஆயாத்திஹி, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்கிறதுக்கு ஆதாரம் மனாமுக்கும் பில்லைலி வன்னஹார், நீங்கள் இரவிலும் பகலிலும் தூங்குவது, உங்களுக்கு தூக்கம் போகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான். இப்பயாவது நித்திரையை யோசிக்கிறோமா? இந்த நித்திரை எப்படி வருகிறது, யாரின் மூலமாக வருகிறது, நான் எப்படி உறங்குகிறேன், என்னை உறங்க வைப்பவன் யார்? ஒரு துவா ஓதுகிறோம் உறங்கும் பொழுது, அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா, யா அல்லாஹ் உன்னுடைய பெயரை சொல்லி மௌத்தாகிறேன், உன்னுடைய பெயரை சொல்லி எழும்புகிறேன்.
எழும்பி விட்டோம். 2 மணித்தியாலம், 4 மணித்தியாலம், 6 மணித்தியாலங்கள் உறங்கிவிட்டு எழும்புகிறோம். என்ன சொல்ல வேண்டும்? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா. சிறிது நேரம் எங்களை மௌத்தாக்கிவிட்டு உயிர் தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், தூக்கத்தை பற்றி சிந்தியுங்கள். அல்லாஹ் அவனை பற்றி சொல்லும் பொழுது லா தஹுதுஹு சினத்துன் வலா நௌம், அல்லாஹ்வுக்கு சிறு தூக்கமும் இல்லை, பெரும் தூக்கம் என்று சொல்லக்கூடிய தூக்கமும் இல்லை. சினத்தும் இல்லை, நௌமும் இல்லை. அல்லாஹ் மாலிக்குல் முல்க். கண்ணியமானவர்கள், அது ஒரு தனியான தலையங்கம். தூக்கம் அது எப்படி போகிறது? தூங்க வைப்பவன் யார்? அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் இருப்பதற்கு ஆதாரம் நீங்க உறங்குவது. பகலிலும் உறங்குகிறீர்கள், இரவிலும் உறங்குகிறீர்கள். உங்களுக்கு களைப்பாக இருக்குகிறது, உறங்கிவிட்டு எழும்பும் பொழுது அந்த களைப்பு நீங்கி விட்டது. ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறேன், ரொம்ப ஹெப்பியாக இருக்கிறேன், 2 மணித்தியாலம் தூங்கி எழும்பினேன் என்று சொல்லுகிறோம். அல்லாஹ் அந்த தொடர்ல சொல்லுகிறான், அல்லாஹ் இருக்குகிறான் என்கிறதுக்கு ஆதாரம் வபித்திகாஉக்கும் மின் ஃபضل. நீங்க பிசினஸ் பண்றீங்க, பொருளீட்டல் செய்றீங்க, உங்களுடைய சாமான்களை வாங்கியும் விற்றும் லாபங்கள் அடைகிறீர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், சிந்தித்தது உண்டா? நீங்க செல்வந்தர்களாக ஆகிவிட்டீர்கள், வசதி வாய்ப்புள்ளவர்களாக ஆகிவிட்டீர்கள், உங்களோட கையில 4 பணம் புழங்குகிறது. அல்லாஹ் சொல்லுகிறார், நீங்க செல்வந்தர்களாக வசதி வாய்ப்போடு ஆரோக்கியத்தோடு நீங்கள் வாழுகிறீர்களா? உங்களுக்கு இந்த வசதி வாய்ப்பை, இந்த பொருளை செழிப்பாக தந்தவன் யார்? வபித்திகாஉக்கும் மின் ஃபضل. நீங்க என்ன செய்றீங்க? பஜாருக்கு போறீங்க, சாமான வாங்குறீங்க, விக்கிறீங்க. என்னமோ நீங்க நினைக்கிறீர்கள் நான் தான் எல்லா விடயத்திலும் சாதனை படைத்தவன் என்று. அல்லாஹ் சொல்லுகிறான், நிறைய இடத்துல பேசுகிறான் அல்லாஹ் இந்த விடயத்தை. அல்லாஹ் சொல்லுகிறான், நஹ்னு அஹும் யக்ஸிமூன ரஹ்மத் ரப்பிக். இந்த உலகத்துல செல்வத்தை பங்கு வைக்கிறவன் யார் என்று கேட்கிறான். செல்வத்தை பங்கு வைப்பவன். இன்றைக்கு பஜாருக்கு போனேன், நல்ல ஒரு பிசினஸ், மாஷா அல்லாஹ், சந்தோஷமாக திரும்பினேன். இன்றைக்கு கடையை திறந்தேன், நிறைய மக்கள் கடைக்குள்ள வந்துட்டாங்க சாமான் வாங்குறது. கண்ணியமானவர்கள், அல்லாஹ் கேட்கிறார், அஹும் யக்ஸிமூன ரஹ்மத் ரப்பிக். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை யாரு பங்கு வைக்கிறது? யாரு பங்கு வைப்பது? அரசாங்கமா? அஹும் யக்ஸிமூன ரஹ்மத் ரப்பிக், அவர்களே அவர்களுக்கு பங்கு வைத்துக் கொள்கிறார்களா? அல்லாஹ் சொல்லுகிறார், நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும், அவர்களுடைய வாழ்க்கையை நாங்க தான் பங்கு வைக்கிறோம். உங்களுக்கு நல்ல புத்தி யோசனையை தந்தது நாங்க தான், பொருளாதாரத்துடைய அந்த நுழைய தந்தது உங்களுக்கு நாங்க தான். சில நேரங்கள்ல நாங்க பேசுவோம், அந்த வாப்பா புத்திசாலி, பிள்ளைகளை படிக்க வச்சார். இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாரும் நல்ல துனியால செழிப்பாக வாழுகிறார்கள், நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறார்கள், புத்திசாலியாக பிள்ளைகளை வளர்த்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, அந்த புத்திசாலியாக வளர்த்திருக்கிறார் என்கிறதுக்கு முன்னால அல்லாஹ்வுடைய கிருபையினால், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தினால், அல்லாஹ்வுடைய அருளினால் அந்த பிள்ளைகளால் அழகாக படிக்க வைத்தார். அழகான முறையில் அவர் பிசினஸ் காட்டி கொடுத்தார், அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக, ரஹ்மத்தின் காரணமாக. அதனால் அந்த பிள்ளைகள் அழகாக சம்பாதிக்குகிறார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு பகுதியை மறந்து பேசுகிறோம், ஒரு பகுதியை மறந்து பேசுகிறோம். அதனாலதான் அல்லாஹ் சொல்லுகிறான், வபித்திகாஉக்கும் மின் ஃபضل. அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க ஜும்மா தொழுது முடிச்சிட்டீங்களா? ஃபந்தஷிரு ஃபில் அர்ல், பூமியில நீங்க விரிஞ்சி போங்க. வபுத்தகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரிஸ்க தேடுங்க, ரிஸ்க தேடுங்க. பஜாருக்கு போங்க, 4 கடைகளுக்கு ஏறி இறங்குங்க, அந்த சாமான விற்பனை பண்ணுவதற்கு பல முயற்சிகள் எடுங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபந்தஷிரு ஃபில் அர்ல், பூமியில நீங்க கொஞ்சம் விரிஞ்சி பறந்து போங்க. எதற்காக? அல்லாஹ்வுடைய ஃபضல தேடுவதற்காக.
துனியாவை தேடுவதற்காக. ரப்பு சொல்லுகிறான், நீங்க தேடுறீங்க, நாங்க பங்கு வைக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களை சொல்லிவிட்டு சொல்லுகிறான், இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லிகௌமி யஸ்மஊன். நல்ல விடயங்களை செவிமடுத்து சிந்திக்கக்கூடியவர்களுக்கு இதுல நிறைய அத்தாட்சிகள் இருக்குகிறது என்று சொல்லுகிறார். சிந்திக்கக்கூடியவர்களுக்கு, நல்ல விடயங்களை செவிமடுத்து யோசிக்கக்கூடியவர்களுக்கு, சிந்திக்கக்கூடியவர்களுக்கு இதுல நிறைய அத்தாட்சிகள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். கண்ணியமானவர்கள், ஒவ்வொருவர்களும் உலகத்துல முன்னேறின வரலாறுகளை படித்து பாருங்க. அங்கே ஒரு ரகசியம் இருக்குகிறது. அதான் அல்லாஹ் சொல்லுகிறார், இன்ன ஃபீ ஸாலிக லஆயா. அதிலே உங்களுக்கு ஒரு அத்தாட்சி இருக்குகிறது. யாருக்கு? சிந்திக்கக்கூடியவர்களுக்கு, நல்ல செவிப்புடன் உள்ளவர்களுக்கு, யோசிக்கக்கூடிய திறன் உள்ளவர்களுக்கு. அல்லாஹ் விளங்க. கண்ணியமானவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், ஸாலிக ஃபதுலுல்லாஹ் யுதீஹி மை யஷா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஏழை முஹாஜிரின்கள் வந்து முறப்பாடு செய்த பொழுது செல்வந்தர்களை பற்றி ரசூலுல்லாஹ் பேசும் பொழுது சொன்னார்கள், ஸாலிக ஃபதுலுல்லாஹ் யுதீஹி மை யஷா. அது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சில சிறப்புகள், பாக்கியங்கள். அவன் நாடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அந்த செல்வத்தை கொடுக்கிறான். ஸாலிக ஃபதுலுல்லாஹ் யுதீஹி மை யஷா. கண்ணியமானவர்களே, எப்பயும் எங்களுடைய எல்லா நியமத்துகளும் அல்லாஹ்வோடு இணைத்து பார்க்க வேண்டும், பேச வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். இதனாலதான் ரப்பு சொல்லுகிறான், அல்லாஹ் உலகத்தில் இருப்பதற்கே ஆதாரம். அல்லாஹ் தான் உங்களுக்கு ரஸாக், உங்களுக்கு அறிவையும் ஆற்றலையும் திறமையையும் தந்தவன் அல்லாஹ். உங்களோட கடைக்கு ஆள் அனுப்புபவன் அல்லாஹ், உங்களோட சாமான வாங்கி வைப்பவன் அல்லாஹ், அதன் மூலமாக லாபத்தை தருபவன் அல்லாஹ், அந்த லாபத்தில் பரக்கத்தை உண்டாக்குறவன் அல்லாஹ். புரிந்து கொள்ளுங்கள் கண்ணியமான சகோதரர்களே. இதனால எந்த நியமத்துகள் கிடைச்சாலும் ரப்பு சொல்லுகிறான், ஃபஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். உனக்கு அல்லாஹ்வுடைய நியமத்து கிடைச்சிச்சா புகழ்ந்து பேசுங்க, அல்லாஹ் பேசுங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தந்த வாகனம், அல்லாஹ் தந்த வீடு, அல்லாஹ் தந்த சொத்து, அல்லாஹ் தந்த செல்வம், அல்லாஹ் தந்த மனைவி மக்கள், அல்லாஹ் தந்த பிள்ளைகள். ஃபஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். தீன் கிடைத்து விட்டதா? நான் தொழுது விட்டேன், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு தொழுகிற பாக்கியம் தந்தான். அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு இந்த அமலை செய்யற பாக்கியம் தந்தான். ஃபஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். அல்லாஹ் உங்களுக்கு தந்த நியமத்தை அல்லாஹ்வோடு இணைத்து பேசுங்க. கண்ணியமான சகோதரர்களே, இதனால நாம் எப்பயும் அல்லாஹ்வை மறக்க கூடாது. ரப்பு சொல்லுகிறார், நீங்க பொருளாதாரத்தை மேம்படுத்துகிறீர்கள், அதில் செல்வ செழிப்போடு வாழுகிறீர்களா? அல்லாஹ் தந்த செல்வம், அல்லாஹ் தந்த செழிப்பு, அல்லாஹ் தந்த வியாபாரம், அல்லாஹ் தந்த பிசினஸ். இன்ன ஃபீ ஸாலிக லஆயா. இதில் அத்தாட்சி இருக்குகிறது. லிகௌமி யஸ்மஊன். யோசிக்கக்கூடியவர்களுக்கு, செவிமடிக்கக்கூடியவர்களுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்துகிறார்கள். அன் மிக்தாத் இப்னு மஹ்தி யர்கப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பாத்தியத்தை வலியுறுத்துகிறார். சம்பாத்தியம், பிசினஸ், பொருள்களை நாம எங்களுக்கு சேகரித்துக் கொள்கிறோம், பணத்தை சேகரிக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா கஸப الرجل كسبا اطيب من عمل يده. இந்த சம்பாத்தியம் சிறப்பான சம்பாத்தியம். கண்ணியமானவர்களே, தனது கையால சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் என்றார்கள். மின் அமலி யதி, அது கூலி வேலையாக இருக்கலாம், அல்லது ஒரு கை தொழில். இந்த கையால சம்பாதிச்ச, இந்த கையால நான் இதை செஞ்சேன், இதை விற்பனை செஞ்சேன், ஒரு கூலி வேலை அல்லது ஒரு கை தொழில். கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா கஸப الرجل كسبا اطيب. ஒரு மனிதன் பொருளை மேம்படுத்துவதில் அழகானது, சிறப்பானது, மனமானது, ஹலாலானது, மின் அமலி யதி, தன் கையால கஷ்டப்பட்டு சம்பாதிப்பார், தனது கையால். கண்ணியமான சகோதரர்கள்,
இதே ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அன்ஃபகஹு ரஜுல் அலா நஃப்ஸிஹி வ அஹ்லிஹி வ வலதிஹி வ காதிமிஹி ஃபஹுவ ஸதகா. ரவாஹு அஹ்மத். என்ன சொன்னார்கள்? சம்பாரிச்சதை இவர் செலவழிக்கிறார். எங்கு செலவழிக்கிறார்? அலா நஃப்ஸிஹி, தனக்காக செலவழிக்கிறார். தனக்காக, என்ற உடுமானத்துக்காக, என்னுடைய உணவுக்காக, நான் தங்குவதற்காக ஒரு இடம், என்ற வேலை வெட்டிகளை செய்து கொள்வதற்காக செலவழிக்கிறார். அவருக்காக அவர் செலவழிக்கிறார். இரண்டாவது சொன்னார்கள், அஹ்லிஹி, குடும்பத்துக்கு செலவழிக்கிறார். மனைவிக்கு உணவு வாங்கி கொடுக்கிறார், உடைகள் வாங்கி கொடுக்கிறார், அவருக்கு மருந்துகள் வாங்கி கொடுக்கிறார், அவருக்கு இருப்பதற்கு அழகான ஒரு இருப்பிடம் வாங்கி கொடுக்கிறார், தேவையான ஃபெசிலிட்டிஸ்கள் எல்லாம் செய்கிறார். பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளுடைய உணவு, உடை, அவர்களுடைய படிப்பு செலவுகள், ஏனைய விடயங்கள். இன்னும் சொன்னார்கள், வஹாதிமிஹி, வீட்டில் இருக்கிற வேலைக்காரருக்கு செலவழிக்கிறார். சம்பளம் கொடுக்கிறார், உடுப்பு வாங்கி கொடுக்கிறார், வேலைக்காரிக்கு சாப்பாடு கொடுக்கிறார்கள். வேலைக்காரனோ வேலைக்காரியோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஹுவ ஸதகா, அது அவருக்கு சதக்காவாக மாறுகிறது. எவ்வளவு அழகான விஷயம். நான் சம்பாதிச்சு எனக்கு செலவழிக்கிறேன், அதுக்கு அல்லாஹ் சதக்காவுடைய கூலியை தருகிறார். என் குடும்பத்துக்கு செலவழிக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு செலவழிக்கிறேன், என்னுடைய வேலைக்கு இருக்கிறவர்களுக்கு செலவழிக்கிறேன். மாஷா அல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, என்னண்டா, நான் அழகாக சம்பாதிச்சு நான் இன்னும் ஒருவருக்கிட்ட தலகுனியாம வாழுகிறேன். இஸ்லாம் இதை வலியுறுத்துகிறது. இன்னும் ஒருவருடைய உதவியை நான் எதிர்பார்க்கல, இன்னும் ஒருவருக்கிட்ட கை நீட்டல்ல. என்ற நிலைமையை பார்த்தா அடுத்தவர்களுக்கு கஷ்டமாக இருக்குகிறது என்கிற ஒரு இடத்தை நான் உருவாக்க, நான் எனக்காக அழகாக வாழுகிறேன். கண்ணியமானவர்களே, நான் ஆரோக்கியத்துக்காக, எனது அமைப்புக்காக செலவழிக்கும் பொழுது அது சதக்காவாக மாறும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த கூலிகளை தருவானாக. சஅத் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். قال சுஇல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்கப்படுகிறது, ஐயுல் கஸ்பி அத்தியம், சம்பாத்தியத்தில் அழகான சம்பாத்தியம் என்னன்னு கேட்டார். அந்த நேரத்தில் கால அமலு ரஜுலி பியதி, மனிதன் தண்ட கரத்தால சம்பாதிக்கிற, தேடுற, தண்ட கையால உழைக்கிற உழைப்புண்டார். தண்ட கையால் பாடுபடுகிறார், கஷ்டப்படுகிறார், கையாலேயே அவர் தனது ஆகாரங்களுக்கான ஏற்பாடுகளை செய்கிறார், தேடுகிறார் என்றால் அதுதான் சிறந்தது என்று சொன்னார். வகுல்லு கஸ்பின் மப்ரூருன் என்றார். இரண்டாவது சொன்னார். முதலாவது என்ன சொன்னார்கள்? அமலு ரஜுலி பியதி, தந்த கையால சம்பாதிக்கிற சம்பாதி. இரண்டாவது சொன்னார்கள், வகுல்லு கஸ்பின் மப்ரூருன், ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிசினஸ், மப்ரூரான பிசினஸ். மப்ரூரான பிசினஸ் என்றா என்ன? ஹஜ்ஜுன் மப்ரூர், ஹஜ்ஜுக்கு தான் மப்ரூர் என்று பாவிக்கிறார். ஹஜ்ஜுன் மப்ரூர், மப்ரூரான ஹஜ்ஜி. லைஸ லஹுல் ஜஸாஉ இல்லல் ஜன்னah, சொர்க்கத்தை தவிர அதற்கு கூலி. மப்ரூரான பிசினஸ், மப்ரூரான சம்பாத்தியம். அப்படின்னு மப்ரூரான ஹஜ் என்ன? சண்டை இல்ல, ஏமாற்றம் இல்ல, அடுத்தவனுக்கு அநீதி இல்ல. ஹஜ்ஜில சண்டை பிடிக்கல்ல, வாக்குவாதம் இல்ல, ஜிதால் இல்ல, கெட்ட வார்த்தைகள் இல்ல, யாருக்கும் அநீதி இல்ல. இந்த ஹஜ் மப்ரூரான ஹஜ். பிசினஸ்ல மப்ரூரான பிசினஸ் இல்ல, யாருக்கும் அநீதி இல்லை, யாரும் ஏமாத்தல், யாருக்கும் குழி வெட்டல், யாருக்கும் பொய் சொல்லல, தூய்மையான பிசினஸ், மப்ரூரான பிசினஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வகுல்லு கஸ்பின் மப்ரூருன், மப்ரூரான பிசினஸ். கண்ணியமானவர்களே,
என்னோட பிசினஸ் அமையணும் மபரூரானதாக, யாருக்கும் அநீதி. நாங்க சில நேரங்கள்ல பிசினஸ் பண்ணி போட்டு எங்களுக்குள்ள பேசுறேன். இன்னைக்கு ஒரு ஆள் வந்தாரு, தள்ள கட்டி விட்டேன், சரி சந்தோஷம், கொஞ்சம் சாமான் நீந்துச்சு, வித்துக்குள்ள கஷ்டமா நீந்துச்சு, தள்ள கட்டி விட்டேன். ஒரு கடைக்கு வலிமையாக வரக்கூடிய ஒருவர் சாமான் வாங்குவதற்கு வரல, பல மாதம். ஒரு நாள் அந்த கடைக்கு வந்த பொழுது, எங்க ஒரு 3 மாசமாக எங்கட கடைக்கு வரலையே சாமான் வாங்க. அந்த சாமான் வாங்குறவர் என்ன பதில் சொன்னாரு தெரியுமா? இஸ்ஸராவாகே அப்படி மோடைய நேவே, முந்தி மாறி நாங்க மோடர்கள் மடையர்கள் அல்ல. நீங்க இவ்வளவு நாளா எங்களையே மாத்தினீங்க, இப்ப நாங்க பாடம் படிச்சு கொண்டோம். கண்ணியமானவர்கள், அந்த பதில் எவ்வளவு ஒரு பாரமான ஒரு கஷ்டமான பதில். முந்தி நாங்க உங்ககிட்ட மடையனானோ, நீங்க தள்ள கட்டினீங்க, இப்ப நாங்க கொஞ்சம் படிச்சு கொண்டுட்டோம். முந்தி மாதிரி நாங்க மோடையர்கள் மடையர்கள் அல்ல. கண்ணியமானவர்கள், அப்ப எங்களோட பிசினஸ் அழகானதாக, யாரையும் ஏமாத்துறது இல்லை, அநியாயம் செய்வது இல்லை, கூடுதலான இஸ்லாம் எதிர்பார்க்கிற எங்களுக்கு அளவு தந்த லாபத்தை விட கூடுதலான லாபம். கண்ணியமானவர்களே, அது ஒரு தனியான விடயம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை பாருங்க, வகுல்லு கஸ்பின் மப்ரூருன், ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிசினஸ், யாருக்கும் அநீதி. கண்ணியமானவர்களே, பிசினஸ்ல எதிர்பார்க்கணும் என்ன தெரியுமா? பரக்கத். பரக்கத், இந்த கடையில அல்லாஹ் பரக்கத்து செய்யணும், இந்த பிசினஸ்ல அல்லாஹ் பரக்கத்து செய்யணும். நிறைய பணம் வருவது அல்ல, பரக்கத் எப்ப வரும்? 4 பேரோட துஆயிக்கும், 4 பேருக்கு அநீதி. சாமான வாங்கி கொண்டு போனவன் துஆ செய்யணும். அந்த ஹாஜியார் இந்த சாமான ரொம்ப விலை குறைச்சி தந்தார், ரொம்ப பிரயோஜனம், நல்ல குவாலிட்டி சாமானாக எங்களுக்கு பார்த்து தந்தார். நான் அந்த சாமான் எடுக்க பார்த்தேன், அவர் வானம் என்றார், இது எடுங்க. அந்த ஹாஜியாருக்கு துஆ செய்கிறார்கள், அந்த ஹாஜியாருக்கு அவர்கள் துஆ செய்கிறார்கள். ரொம்ப அழகான சாமான், ரொம்ப நாளாக பாவிக்குது. அந்த கடைக்காரருக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்யட்டும், இதுதான் தேவை. பாருங்களே, சாமான வாங்கி கொண்டு வந்தேன், தள்ள கட்டிட்டார் இல்லையா, அநியாய சல்லை, கவலைப்படுகிறார். எங்களோட பிசினஸ் மண்ணா. கண்ணியமான சகோதரர்களே, இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வகுல்லு கஸ்பின் மப்ரூருன், மப்ரூரான சம்பாத்தியம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. இன்னும் ஒரு ஹதீஸ்ல இந்த சம்பாதிக்கிறத வலியுறுத்தினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கஅப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார். கஅப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு தஆலா மர்ர அல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலுன், ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல ஒரு ஆள் நடந்து போறார். ரசூலுல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல, அவங்களோட மஜ்லிஸ்ல பக்கத்தால ஒரு ஆள் நடந்து போகிறார். ஃபரஆ அஸ்ஹாபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர சஹாபாக்கள் பார்க்கறாங்க, யார் அப்பா இந்த ஆள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சன்னிதானத்துக்கு வந்து அவருக்கு அருகாமையால் பயணிக்கிறார். யார் இந்த ஆள்? சஹாபாக்கள் பார்க்கிறார். என்ன பார்வை? மின் ஜலதிஹி வ நஷாதிஹி, வாட்ட சாட்டமான ஆள் உண்டு, நல்ல திடகாத்திரமான ஆள், நல்ல உஜ்ஜாரான ஆள் உண்டு, வந்துட்டு போறார். எங்கட சபையில் அப்படித்தான், கொஞ்சம் நல்ல ஒசந்த வாட்ட சாட்டமான நல்ல தகிரியமான ஒரு ஆள் வந்தா கொஞ்சம் எல்லாரும் பார்ப்பாங்க. சஹாபாக்கள் பார்க்கிறாங்க. அவரை எதை பார்க்கிறாங்க? அவருடைய மின்ஜலதிஹி வ நஷாதிஹி, அவருடைய உடம்பு, அவருடைய இந்த தகிரியம், நல்ல துடி துடிப்பு. ஃபகாலு, சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, லவ் கான ஹாதா ஃபீ சபீலில்லாஹ், இவரை நாங்க அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தத்துக்கு
எங்கட அல்லாஹ்வுடைய பாதையில இவரையும் சேர்த்துக் கொள்வோம். இவர் அல்லாஹ்வுடைய பாதையில இருந்தா எங்களுக்கு ரொம்ப ஒரு உற்சாகம். இவரால நிறைய விஷயங்களை சாதிக்கலாம். நல்ல வாட்ட சாட்டமான ஆள், நல்ல உஜாரான ஆள். யாரு கேட்கிறது? சஹாபாக்கள் கேட்கிறது. யா ரசூலல்லாஹ் லவ் கான ஹாதா ஃபீ சபீலில்லாஹ், இவர் எங்களோட அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தத்துல எங்கட தீனுடைய விடயத்தில் இவர் வந்தா ரொம்ப வாட்ட சாட்டமான உஜாரான ஆள். இத கேட்டு போட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபகால ரசூலுல்லாஹ் இன் கான ஹரஜ யஸ்ஆ அலா வலதிஹி சிகாரன் ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ். சஹாபாக்களே, இவரே வெளியில போகிறார், யஸ்ஆ முயற்சி செய்கிறார், பிசினஸ்ல அல்லது ஒரு கூலி வேலை செஞ்சு கஷ்டப்படுகிறார். எதற்காக? அலா வலதிஹி சிகாரன், தன் வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்காக. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவங்கள கொஞ்சம் அவங்களோட ஆடைகளை வாங்கி கொடுக்கணும், அவங்களோட ஏனைய படிப்பு ஏனைய ஒழுக்க விடயங்கள்ல கவனம் செலுத்தணும், அவங்களுக்கு அழகான இரவில தங்குற ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்கணும் என்று அவர் கஷ்டப்படுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இன் ஹரஜ யஸ்ஆ அலா வலதிஹி சிகாரன், தனது சின்ன புள்ளைகளை சிறப்பாக வாழ வைப்பதற்காக கஷ்டப்படுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அவரும் அல்லாஹ்வுடைய பாதையில தான். திரும்ப சொன்னார், வகான ஹரஜ யஸ்ஆ அலா அபவைஹி ஷைഖைனி கபீரைனி, அவருக்கு வயது முதிர்ந்த வயோதிபத்தை அடைந்த வாப்பா உம்மா இருக்கிறார்கள். இந்த வாப்பா உம்மாவை கவனிப்பதற்காக, அவர்களுடைய நோய் நொம்பலங்களை பார்ப்பதற்காக, அவர்களுடைய உணவு ஆடைகளை அழகுபடுத்துவதற்காக அவர் சம்பாதிக்கிறார். இன்றைக்கு ஏன் பிசினஸுக்கு போறேன், என் உம்மா கொஞ்சம் கவனிக்கணும், எங்க உம்மாவை கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் ஆக வைக்கணும், என் வாப்பாவை கொஞ்சம் ரொம்ப அழகாக அவர்களை வாழ வைக்கணும், என்ற பொறுப்பில் இருக்கிற என் உம்மா வாப்பாவை கொஞ்சம் அழகாக நான் கவனிக்கணும், அவங்களோட உணவு தேவைகளை பூர்த்தி செய்யணும் என்று அவர் கஷ்டப்படுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அவரும் அல்லாஹ்வுடைய பாதையில தான். திரும்ப சொன்னார், வைன் ஹரஜ யஸ்ஆ அலா நஃப்ஸிஹி, அவர் அவருக்காக கஷ்டப்படுகிறார். நான் கண்ணியமாக வாழணும், ஆரோக்கியமாக வாழணும், நான் சிறப்போடு வாழணும், இன்னும் ஒருத்தருக்கு தலை குனியாம வாழணும் என்று வாழுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்காக சம்பாதிக்கிறார். எதற்காக? அவருடைய பத்தினித்தனத்துக்காக, தன்னை பாவங்களை விட்டு பாதுகாத்துக் கொள்வதற்காக, பிழையான வழிகளிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர் சம்பாதிக்கிறாரா? வஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அதுவும் அல்லாஹ்வுடைய பாதை என்று சொன்னார். நாலாவது விடயத்தை கொஞ்சம் ஆழமாக யோசனை பண்ணுங்க. திரும்ப சொன்னார்கள், வ இன் கான ஹரஜ யஸ்ஆ ரிஆஅன் வ முஃபாஹரத்தன், ஒருவர் சம்பாதிக்கிறதுக்காக வெளியில போகிறார். நல்ல யோசனை பண்ண. முன்னால 3 விடயத்தை சொன்னார். ஒன்று பிள்ளைகளுக்காக, பெற்றார்களுக்காக, அவருக்காக. அவர் அப்படியே அவர் சம்பாதிக்கிறார் என்றால் அல்லாஹ்வுடைய பாதைதான் சொன்னார்கள். அவர் வெளியாகிறார். எதற்காக? ரிஆஅன் வ முஃபாஹரத்தன், தற்பெருமைக்காக, புகழுக்காக. அவர் சம்பாதிக்கிறதெல்லாம் என்ன? பெருமைத்தனத்துக்காக, புகழுக்காக. நான் தான் எங்களோட ஊர்ல பெரிய பிசினஸ் மேனாக ஆகும், நான் தான் பெரிய வாகனம் வாங்குவோம், நான் தான் எங்களோட ஏரியால பெரிய வீடு கட்டும், நான் தான் வாழ்ந்து காட்டணும் இந்த மக்கள், என்னைய பார்த்து எல்லாரும் சலூட் அடிக்கணும், என்னைய பார்த்து ஹஜ்ஜார் தலை சொறியும். இப்படி யார் நிய்யத்து வைத்து சம்பாதிக்கிறாரோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஹுவ ஃபீ சபீலி ஷைத்தான், அவர் அல்லாஹ்வுடைய பாதையில ஷைத்தானுடைய பாதையில சம்பாதிக்கிறார் என்றார். கண்ணியமானவர்களே, நிய்யத்து தான் அல்லாஹ் பார்ப்பான், கல்புக்குள்ள என்ன இருக்குதுன்றத விசேஷமாக பார்ப்பான். இந்த ரிஆவும் முஃபாஹரத்தும் வரக்கூடாது. ரிஆ பெருமைதான்.
கண்ணியமானவர்கள், எவ்வளவு செல்வம், செழிப்பு, அறிவு, ஆற்றல் வந்தாலும் தாழ்மை, சின்னத்தனம் இது வரும், பெருமை வரப்படும். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹதீஜா நாயகி வர்ணித்தார். நல்லா கேட்டுக்கோங்க. அந்த ஜம்மிலூனி என்று அந்த கஷ்டப்பட்டு வஹியுடைய பாரத்தை சுமந்து கொள்ள இயலாம காய்ச்சல் உணர்வோடு திரும்புகிறார். என்னைய போத்துங்க. ஹதீஜா நாயகி ரசூலுல்லாஹுக்கு ஆறுதல் சொன்னார்கள். உங்களை அல்லாஹ் வீணாக்க மாட்டான், உங்களுக்கு ஒன்றும் நடக்கல, நீங்க பயப்பட வேண்டாம். ஹதீஜா நாயகி ரசூலுல்லாஹுடைய நலவுகளை பேசினார்கள். 5 நலவுகளை பேசினார்கள். அதுல ஒரு நலவு என்ன தெரியுமா? வதக்ஸிபுல் மஅதூம், நீங்க சம்பாதிப்பது இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்காக. நீங்க யாரு? ஹதீஜா நாயகி கிட்ட சாமான வாங்கி கொண்டு போய் விற்பனை செய்து போட்டு கணக்க முடிப்பார்கள். லாபம் வந்து விட்டது, ஒரு 5000 10,000 இன்றைக்கு பிசினஸ்ல லாபம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பணத்தை சேர்க்கல, நான் காணி வாங்கணும், பங்களா வாங்கணும் இல்ல. அது ரசூலுல்லாஹுடைய பண்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வியாபாரத்தில் உள்ள லாபத்தை என்ன செய்தார்கள்? இல்லாதவர்களுக்கு கொடுத்தார்கள். நீங்க சம்பாதிப்பது இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்காக. இது ரசூலுல்லாஹுடைய ஒரு சிறப்பான பணம். எனவே கண்ணியமானவர்களே, சமூகத்துக்காக சம்பாதிக்கிறேன், சமூக நலனுக்காக நான் பிசினஸ் செய்கிறேன், ஏழைகளுடைய கண்ணீரை துடைப்பதற்காக பிசினஸ் பண்ணுகிறேன், எனக்காகவும் என் குடும்பம் செழிப்பாக வாழணும், என் பிள்ளைகள் செழிப்பாக உயர்வோடு வாழணும், என் வீட்டில் இருக்கிற வேலைக்காரி அழகாக வாழணும், பரவாயில்லை, அதோடு சமூகம் வாழணும். கண்ணியமான சகோதரர்களே, இப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விடயங்கள் எங்களுக்கு கற்றுத் தந்தார்கள். எப்பயுமே வியாபாரத்தில் பெருமை கவனம், தற்பெருமை, வெளிரங்கத்தில் பெருமையுடைய அடையாளங்கள் இவைகள் எல்லாம் வரவே கூடாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். ஒவ்வொரு ஹதீஸாக சொல்லுகிறேன், நிறைய ஹதீஸ்கள் நேரம் இடம் கொடுக்க மாட்டார். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, எங்களை பார்த்து பேசுறாங்க. யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கோ, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அப்படின்னா அல்லாஹ் என்னைய பார்க்கிறான், அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், அவன் சன்னிதானத்தில் நாங்கள் நிப்பாட்டப்படுவோம். இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கோ. வஜ்மிலு ஃபித் தலப், வஜ்மிலு ஃபித் தலப், நீங்க ரிஸ்க தேடுறீங்களா? பொருளாதாரத்தை மேம்படுத்துகிறீர்களா? உங்களுடைய தேவைகளுக்காக கஷ்டப்படுகிறீர்களா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஜ்மிலு ஃபித் தலப், நீங்க துனியாவை தேடுவதை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள், துனியாவை தேடுவதை முறையாக்கிக் கொள்ளுங்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஇன்ன நஃப்ஸன் லன் தஸ்தக்மில் ரிஸ்கஹா, அதாவது ஒரு ஆத்மா அவர்களுடைய மௌத்து, அவர்களுக்கான ரிஸ்க் அவர்களுக்கு வந்தே தீரும். எப்படி மௌத்து வருமோ, உங்களுக்கு மௌத்து நிச்சயமோ, உங்களுக்கு எழுதப்பட்ட ரிஸ்க் உங்களோட மௌத்துக்கு முன்னால வந்தே தீரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன நஃப்ஸன் லன் தமுத் ஹத்தா தஸ்தௌஃபிய ரிஸ்கஹா, உங்களோட ரிஸ்க நீங்க பூர்த்தியாக அடைந்து கொள்ளாத வரைக்கும் உங்களோட மௌத் உங்களுக்கு வர மாட்டாது. உங்களுக்கு எழுதப்பட்ட ரிஸ்க் உங்களோட கையில வந்து சேரும் வரைக்கும் மௌத் உங்களுக்கு வர மாட்டாது. எப்ப மௌத் வரும்? உங்களோட ரிஸ்க் முடிந்து விட்டது, அப்பதான் மௌத் வரும். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஇன் அபுத்தா அன்ஹா ஃபத்தகுல்லாஹ்,
சொன்னார்கள், உங்களோட ரிஸ்க்கு தாமதமாகிறது, உங்களுக்கு எழுதப்பட்ட ரிஸ்க்கு கொஞ்சம் லேட் ஆகிறது, வந்து சேருதில்ல. கடையை திறந்தீங்க, பிசினஸ் பண்ணினீங்க, எல்லா ஏற்பாடுகளும் ஓகே, ஆனா எதிர்பார்த்த லாபம், எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல. இதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். என்ன சொன்னார்கள்? வஇன் அபுதா அன்ஹா, உங்களோட ரிஸ்க் உங்களுக்கு கொஞ்சம் பத்தியாகுது, தாமதமாகிறது, வந்து சேருது. நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன், இன்னைக்கு பிசினஸ் நடக்கணும், 1 லட்சம், 10,000 பிசினஸ் நடக்கலையே, எனக்கு 90,000 தேவை இருக்குது, பிள்ளைகளுடைய ஃபீஸ கட்டணும், அந்த கடையில சாமான் வாங்கினேன், அவங்களுக்கு இன்றைக்கு சல்லிதார் என்று சொன்னேன், எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். உங்களோட ரிஸ்க் உங்களுக்கு தாமதமாகிறது, வர வேண்டிய லாபம் உங்களுக்கு டைமுக்கு வந்து சேரல. இப்ப சொன்னார்கள் ஃபத்தகுல்லாஹ், இப்பயும் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கோ. வஜ்மிலு ஃபித் தலப், ரிஸ்க் தேடுவதில் அழகான முறையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். ரிஸ்க் தேடுவதில் அழகான முறையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். இப்போ உங்களுக்கு வர வேண்டிய பிசினஸ் வரல, நடக்க வேண்டிய லாபம் வந்து சேரல. இப்ப சொன்னார்கள் ஃபத்தகுல்லாஹ், அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. நீங்க சம்பாத்தியத்தை அழகுபடுத்திக் கொள்ளுங்க. ஹுது மா ஹல், ஹலாலானதை எடுத்துக் கொள்ளுங்கள், ஹலாலானது. வதுஉ மா ஹுர்ரிம், ஹராமானதை தவிர்த்து கொள்ளுங்கள். விளங்குதா இந்த ஹதீஸ்? கண்ணியமானவர்கள், என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு? இன்றைக்கு நிறைய பேர் பாவத்துல மாட்டி போற எப்ப தெரியுமா? சொன்னார்கள் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கோ, நீங்க சம்பாத்தியத்தை அழகுபடுத்திக் கொள்ளுங்கோ, சம்பாத்தியத்தை பிழையாக்க வேணும், அழகாக்கி கொள்ளுங்கோ, முறையாக்கி கொள்ளுங்கோ, மபரூரானதாக ஆக்கி கொள்ளுங்கோ. நீங்க அழகாக்கினீங்க, மபரூராக ஆக்கினீங்க, உங்களோட வியாபாரம் கொள்ட்டி. இப்ப சொன்னார்கள் உங்களுக்கு வர வேண்டிய ரிஸ்க் கொஞ்சம் தாமதமாகிறது, நீங்க டென்ஷன் ஆக அவசரப்பட. இப்பயும் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க, இப்பயும் உங்களோட பிசினஸ் அழகுபடுத்திக் கொள்ளுங்க. ஹுது மா ஹல், ஹலாலானதை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்க, ஹலாலானது. வதுஉ மா ஹுர்ரிம், ஹராமாக்கப்பட்டது விடுங்க. விளங்குதா? இன்றைக்கு நெருக்கடி ஒன்று வந்த பொழுதுதான் நாங்க ரப்ப மறக்கிறோம். எங்கட பிசினஸ் கொஞ்சம் முறைகளை மாற்றுறதுக்கு நாங்க யோசிக்கிறோம். லோன் ஒன்று எடுப்போமா, வட்டிக்காரன் கொண்டது செக்க மாத்துவோமா? இதான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு வர வேண்டிய ரிஸ்க் கொஞ்சம் தாமதமாகிறது, எப்பயும் அல்லாஹ்வை பயப்படுங்க, உங்களோட தேடுற முறையை அழகாக்கி கொள்ளுங்க. ஹுது மா ஹல், ஹலாலானதை மட்டும் எடுங்க, ஹராத்துக்கு போகவா, நாம் ஹராத்துக்கு போகவா. கண்ணியமானவர்களே, இன்னைக்கு நாங்க பிசினஸ்ல ஃபெயில் ஆகிற இடம் அங்கதான். ஆரம்பிக்கும் பொழுது சொன்னார்கள் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க, உங்களோட பிசினஸ் அழகாக்கி கொள்ளுங்க, முறையாக ஆக்கி கொள்ளுங்க, முறையாக ஆக்கி கொள்ளுங்க. உங்களோட ரிஸ்க் கொஞ்சம் தாமதமாகுதா, இன்றைக்கு வர வேண்டிய ஹக்கு வரல, நாளைக்கு அல்லாஹ்ட்ட அழுங்கோ, துஆ செய்யுங்கோ, நாளைக்கு ஒரு ஆள் அல்லாஹ் உன கடைக்கு அனுப்புவான். கண்ணியமா நசைல பதிவான ஒரு ஹதீஸ் தான். பஜார்ல சாமான போட்டுட்டு வாய் எச்சி ஊற கத்துறாரு, இந்த சாமான் இன்ன விலை, இன்ன சாமான் இன்ன விலை. யாருமே சாமான வாங்கல்ல. அசராகுது, மகரிபாகுது, எல்லாரும் மார்க்கெட்டை மூடிட்டு போறாங்க. இந்த ஆளுக்கு ரொம்ப கஷ்டம். வீட்டுக்கு அரிசி வாங்கணும், ரொட்டி வாங்கணும், பிள்ளைகளுக்கு நான் சாப்பாடு வாங்கணும், ஒரு வியாபாரமே நடக்கல, எல்லாரும் மூடிட்டாங்க பஜார். இவர் கடையை திறந்து கொண்டிருக்கிறார், யாராவது வருவாங்களா, யாராவது வருவாங்களா. கடைசி நேரம் 2 பேர் வந்தாங்க, சாமான விசாரிச்சாங்க, எவ்வளோன்னு கேட்டாங்க, பணத்தை கொடுத்தாங்க, சாமான வாங்கி கொண்டு போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
அந்த 2 பேரும் மனிதர்கள் அல்ல, மலக்குமார்கள். அல்லாஹ் இவனுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக மலக்கை அனுப்பி சாமானை வாங்க வைத்தான். கண்ணியமானவர்களே, இதுதான் பிசினஸ். ரப்பு பரக்கத்தை செய்வார். எங்கேயோ போறவர் வந்தாரு, சாமான வாங்கி கொண்டு போனார். அல்லாஹ் உள்ளத்தில் உதிப்ப உண்டாக்குவான். இதனால கண்ணியமான சகோதரர்களே, இன்னும் நிறைய விடயங்களை பேசணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்படி நீங்க துனியாவை தேடுவதில் அழகுபடுத்திக் கொள்வீங்களோ அல்லாஹ் அதை அடையக்கூடிய வழிகளையும் உங்களுக்கு இலகுவாக்குவான். எனவே உண்மையான தீனை விளங்கி செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. யாழ் எங்களுடைய பாவங்கள், தப்புகள், தவறுகள், குற்றங்கள், குறைகளை மன்னித்து மறைத்து விடுவாயா. யாழ் நம் அனைவர்களையும் பொருந்திக் உண்ட பொருத்தத்தோடு வாழ்ந்து உண்ட பொருத்தத்தோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துடுயா அல்லாஹ். உண்ட பொருத்தத்தோடு வாழ்ந்து உண்ட பொருத்தத்தோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிடுயா அல்லாஹ். யாழ் எங்கள் இறுதி முடிவு அழகாக்கி வைப்பாயாக. இறுதி முடிவு அழகாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களை முன்னத்தி ரோமத்தை இழுத்துக் கொண்டு போய் நலவோடு சேர்த்துக்கோ யா அல்லாஹ். பாவத்தை விட்டு எங்களை பாதுகாத்திடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், யா அல்லாஹ் கபூர்ல, மஹ்ஷர்ல, சிராத்துல வெற்றியை தந்து ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ தந்துடு யா அல்லாஹ். அருமையான, அன்பான, இரக்கமான, பாசமான தாய் தகப்பன பொருந்திக்கோ யா அல்லாஹ். நோயாளிகள் இருந்தால் ஆரோக்கியமான சுகமான வாழ்க்கை நசீபாக்குவா. நல்ல அமல்களை கொண்டு வாழ்க்கை நீடிச்சு வைப்பாயாக. நல்ல அமல்களை கொண்டு வாழ்க்கை நீடிச்சு வைப்பாயாக. நல்ல அமல்களை கொண்டு வாழ்க்கை நீடிச்சு வைப்பாயாக. யார் யாருடைய தாய் தகப்பனோ, குடும்ப உறவுகளோ, யா அல்லாஹ் உஸ்தாதுமார்கள் மரணித்து மண்ணறையில் வாழ்கிறார்களோ எல்லாருடைய கபர்களையும் சொர்க்கத்து பூஞ்சோலையா ஆக்கி, அவருடைய கபர்களை சொர்க்கம் பூஞ்சோலையா ஆக்கி, அவர்களையும் எங்களையும் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் நபிமார்களோடு, சித்திகீன்கள், சுஹதாக்களோடு வாழ வைப்பாயாக. யா அல்லாஹ், இந்த மஸ்ஜிதில கடமை புரிந்த ஃபாஹித் மௌலவி அவர்கள் நோயாளியாக இருக்கிறார். யா அல்லாஹ், அவருக்கு ஆரோக்கியத்தை நசீபாக்குவாயாக. இது போன்று யாரெல்லாம் நோயில கஷ்டப்படுகிறார்களோ, சிரமப்படுகிறார்களோ, ஆஃபியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், இந்த மண்ணை பொருந்திக் கொள்வாயாக. இந்த நாட்டை கபூல் செய்து கொள்வாயாக. முஸ்லிம்களை யா அல்லாஹ், இஸ்லாத்தையும் யா அல்லாஹ் இந்த மண்ணில் உயரச் செய்வாயாக. யா அல்லாஹ், முழு உலகத்திலும் முஸ்லிம்களை மேன்மையோடு உயர்வோடு வாழச் செய்வாயாக. நம் அனைவரும்